சமீப காலத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்பு முனைகளை உண்டாக்குன ஒரு கான்டென்ட் மேக்கிங் ஃபார்மேட். பொழுதுபோக்காக ஆரம்பித்து இன்னைக்கு சில பேருக்கு அது பொழப்பாகவே மாறிடுச்சு. அறிவுள்ளவர்களுக்கு அர்த்தமும் அறிவற்றவர்களுக்கு அவமானத்தையும், ஆசையாக செய்கிறவங்களுக்கு அன்பையும், அசிங்கமாக செய்கிறவங்களுக்கு வம்பையும், யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துச்சு. வறுமையில் வாடினவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு, வசதியில் ஆடினவங்க வாழ்க்கையை உயிரை கூட மிச்சம் வைக்காமல் எடுத்துச்சு. மோட்டோவ்ளாகிங், மோட்டோ சைக்கிள் ப்ளஸ் விளாகிங், அதுதான் மோட்டோவ்ளாகிங். இந்த மோட்டோவ்ளாகிங் லீகலாக ஹெல்மெட் மவுண்டட் கேமராஸ்க்கு இந்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துருக்கா? இதுக்கு லா ஃபேவராக இருக்கா, அகெயின்ஸ்டாக இருக்கா? இது பண்ணுறது சட்டப்படி குற்றமா இல்லை பாதுகாப்பா அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா, என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட், ட்ராவலாக், மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தென் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? நம்பர் 1, இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்திய அரசாங்கத்தோட டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது 5 முக்கியமான விஷயத்த. 1, ரைடரோட சேஃப்டி. 2, ஒரு வேளை நீங்கள் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு பப்ளிக்கு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேசஞ்சரோட சேஃப்டி. 3வது, ஃபெலோ கம்யூட்டர்ஸ், நீங்கள் இல்லாமல் ரோட்டில் போகிற மற்ற வண்டிங்களை ஓட்டுறவங்க, இவங்களோட சேஃப்டி. 4வது, சேஃப்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, சிக்னல் போல்ஸு, பேரிகேட்டு, பிளாட்ஃபார்மு இதெல்லாம். 5வது, நேச்சரோட சேஃப்டி, இயற்கையை மாசுபடுத்தாமல் இருக்கணும். இந்த 5 தான். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது, இயற்கைக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது. நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டணும். மீறினாலோ இல்லை விபத்து பண்ணுற மாதிரி ஓட்டினாலோ, விபத்தே ஆனாலோ தக்க தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். சிம்பிள். இந்த அடிப்படையில் மோட்டர் சைக்கிள் ஓட்டும்போது ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணி வண்டி ஓட்டும்போது அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆப்ரேட் பண்ணால் வண்டி ஓட்டுறதுலேருந்து கவனம் செதறும். கவனம் செதறினா உங்களுக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதனால் விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ போலீஸ் நண்பர்களும் கருதுனா உங்களை அதர் அஃபென்ஸ் கேட்டகரியில் இல்லை ரேஷ் டிரைவிங் கேட்டகரியில் கேஸ் எழுத முடியும். வண்டி ஓட்டும்போது ஹேண்டில் பார்லேருந்து கைகளை எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் எல்லா சுவிட்ச் கியர்ஸுமே நம்ம தம் ஃபிங்கர்ஸில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் ஹேண்டில் பார்லேருந்து கையெடுத்தால் அது ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு நம்மளை தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதா? இப்போ அதே அடிப்படையில் அந்த ஹெல்மெட் மவுண்டட் கேமராவில் ஒரு மைக் அட்டாச் பண்ணி நம்ம வண்டி ஓட்டும்போது வீடியோ ஆன் பண்ணி மைக்கில் பேசிக்கிட்டே ஓட்டினா அரசாங்கம் அதை வண்டி ஓட்டுறதுலேருந்து உங்களுக்கு கவனம் செதறுது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண முடியும். கவனம் செதறுனா உங்களுக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து, அதனால் விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு அரசாங்கமோ அரசு அதிகாரிகளும் போலீஸ் நண்பர்களும் கருதுனா அதர் அஃபென்ஸ் கேட்டகரி இல்லை ரேஷ் டிரைவிங் கேட்டகரியில் உங்கள் மேலே கண்டிப்பாக கேஸ் எழுத முடியும். ஃபோனில் ப்ளூடூத்தில் ஹெல்மெட்குள்ளே அந்த இயர்பீஸை வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா ஃபைன் போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஹெல்மெட்டுக்கு விதிக்கப்பட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்மளால் ஆக்சுவலாக நம்ம ஹெல்மெட்டை மாடிஃபையே பண்ண முடியாது. சமீப காலத்தில் இந்திய அரசாங்கம் ISI சர்டிஃபிகேஷன் அண்ட் BSI டெஸ்டிங்கை எல்லா ஹெல்மெட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேஷன் இல்லாத ஹெல்மெட்டை போட்டாலே ஃபைனு. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் அப்போது ஹெல்மெட் மவுண்டட் கேமராஸ்க்கும் சேர்த்து சர்டிஃபிகேஷன் வாங்கலை. ஸோ ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணால் அது ஹெல்மெட்டோட கான்டார் அண்ட் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னு அரசாங்கம் கருத முடியும், போலீஸும் கருத முடியும். ஸோ அதை டிராஃபிக் வயலேஷன்னு ரெக்கார்ட் பண்ணி அரசாங்கம் அதை வண்டி ஓட்டுறது உங்களுக்கு கவனம் செதறுனா உங்களுக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து, அதனால் விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நண்பர்கள் கருதுனாங்கன்னா அதர் அஃபென்ஸ் கேட்டகரி இல்லை ரேஷ் டிரைவிங் கேட்டகரியில் கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் எழுத முடியும். இதிலிருந்து என்ன தெரியுது? மோட்டோ விளாகிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக் சட்டம் இருக்குதோ இல்லையோ, பொதுவான சட்டத்தையே கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணால் மோட்டோ விளாகிங் ஆக்சுவலி இந்திய அளவில் தடை செய்யப்பட்ட ஒரு கான்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் தான். நம்ம அண்டை நாடுகளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஆஸ்திரியா அண்ட் சுவிட்சர்லாண்டில் ஹெல்மெட் மவுண்டட் அண்ட் டேஷ் மவுண்டட் கேமராஸ்க்கு அகெயின்ஸ்டாக சட்டமே இருக்குது, அது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்து நாடான ஜெர்மனியில் அதுக்கு பர்மிஷன் இருக்குது. லக்சம்பர்கில் கேமரா எப்பவுமே ரெக்கார்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பர்மிஷன் இருக்குது. ஆனால் பப்ளிக் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி நாடு டு நாடு கேமரா யூஸ்க்கு வித்தியாசமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அணுகுமுறைகள் இருக்குது. இந்திய அரசாங்கம் இதை இன்னும் மத்திய அரசு அளவில் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட் பண்ணாததுக்கான காரணம் ஏன்னு தெரியல. பட் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டைம். ஆனால் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. கேமரா வச்சுருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்? இன்சூரன்ஸ் அட்வான்டேஜ். இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ஆக்சிடென்ட் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸருக்கு உங்கள் கிளைமை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் கேமரா செயல்பட்டால் அரசாங்கம் அதிலிருந்து வர ஃபுட்டேஜை எவிடன்ஸாக கூட ட்ரீட் பண்ணோம். அதே கேமராவில் நீங்கள் விளாகிங் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அதோடு சேர்த்து ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த வீடியோவை காட்டி கிளைம் கேட்டால் அது சூசைட் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி.
மேபி அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிங்கன்னா அவர் காரி மூஞ்சிலே துப்புனாலும் துப்புவார். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 4 இன்டர்பிரிட்டேஷன் இதுதான். நம்பர் 1, ஹெல்மெட் மவுண்டட் கேமரா யூஸ் பண்ணால் அதை ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் கருதுனா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போலீஸும் அது டிரைவிங் டிஸ்ட்ராக்ஷன் கருதி உங்கள் மேலே கேஸ் போடலாம். நம்பர் 2, ஹெல்மெட் மவுண்டட் கேமராவை யூஸ் பண்ணால் அதை நீங்கள் அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறத போலீஸ் பார்த்தா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போலீஸும் அதை டிரைவிங் டிஸ்ட்ராக்ஷன் கருதி உங்கள் மேலே கேஸ் போடலாம். நம்பர் 3, ஹெல்மெட் மவுண்டட் கேமரா வித் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி ஹெல்மெட்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே போகிறத போலீஸ் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸோட வண்டி ஓட்டிங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போலீஸும் உங்கள் மேலே கேஸ் போடலாம். நம்பர் 4, ஹெல்மெட் மவுண்டட் கேமரா ஆன்லேயே இருக்கும்போது நீங்கள் vlog பண்ணாமல் இருந்தால் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்போது அதை நீங்கள் கிளைம்க்கு யூஸ் பண்ணலாம். 4க்கு 1 பிரயோஜனமான விஷயம். ஹெல்மெட் மவுண்டட் கேமராக்கு எதிராக பொதுமக்களுக்கு அது இடையூறு தருதுன்ற அடிப்படையில் கேரள அரசாங்கம் விதிச்சிருக்கிற தடைகளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மாதிரி எந்த தடையும் தமிழ்நாடு அரசு இன்னிக்கும் விதிக்கலை. ஏன்? அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் நம்ம பசங்க பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம்ல. ஆனால் இருக்காங்களா? ஓகே, கேமரா லீகலா இல்லீகலா அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ மோட்டோவ்ளாகிங் லீகலா இல்லீகலா அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் vlogging, ஜென்ரல் vlogging அப்போ நீங்கள் உங்களை மட்டும் படம் பிடிச்சி பொது வலைதளங்களில், அதாவது இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டாலோ அந்த வீடியோஸால் சம்பாரிச்சிங்களாலோ அது ஓகே, சட்டம் உங்களை ஒன்றும் செய்யாது ஜென்ரல் vlogging அப்போ. ஆனால் இப்போ நீங்கள் இன்னொருத்தரையும் சேர்த்து வீடியோ பண்ணி அதை அவங்க பர்மிஷனோட உங்கள் பொது வலைத்தளங்களில், அதாவது இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டாலோ அந்த வீடியோஸால் சம்பாரிச்சாலோ அதுவும் சட்டப்படி ஓகே. பட் அவங்க ரிட்டன் பர்மிஷன் இல்லாமல் போட்டாலோ அதை வச்சு பணம் சம்பாதிச்சாலோ அவங்க நினச்சா உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் லீகல் நோட்டீஸஸ் டிக்ளேர் பண்ண முடியும். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த வருமானத்திலிருந்து பங்கும் கேட்க முடியும். கொடுக்கலனா கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். ஆக இதிலிருந்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? யாராச்சும் மோட்டோ விளாகர்னு ஹெல்மெட்டில் கோப்ரோ வச்சுட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்பர் 1, அரசாங்கம் அவங்க மேலே ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் அடிப்படையில் கேஸ் போட முடியும். அண்ட் சட்டத்துக்கு புறம்பாக அடுத்தவங்கள வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வம்புக்கு இழுத்தாங்க, பப்ளிக் நியூஸஸ் பண்ணாங்க அப்படின்ற அடிப்படையில் கேஸ் எழுத முடியும். நம்பர் 2, நீங்கள் அவங்க மேலே உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை வீடியோ பண்ணி உங்கள் முகத்தையோ குரலையோ பொது வலைத்தளங்களில் அவங்க பதிவிட்டாங்க அப்படின்னு போலீஸில் புகார் கொடுக்க முடியும். ரொம்ப முக்கியமானது நம்பர் 3, அந்த வீடியோ வச்சு அவங்க காசு சம்பாரிச்சிருந்தா அவங்களுக்கு அபராதமோ இல்லை அந்த வீடியோவில் என்ன நடந்தது அப்படின்ற அடிப்படையை தெளிவாக விசாரித்து அவங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை யாராவது ஒரு மோட்டோ விளாகர் ஒரு கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வேணும்னே கூட உங்களை ஹாரஸ் பண்ணுறாங்க வீடியோ ஆன் பண்ணி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே சண்டை போட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை. பொறுமையாக வீட்டுக்கு வந்து சிஎம் செல் மற்றும் சைபர் செல்லில் புகார் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் வண்டியோட நம்பர், அவங்களோட தோற்றம், அடையாளம், வண்டியோட கலர், வாகன விவரங்கள், அவங்க வண்டியில் யூடியூப் சேனல் நேம் மென்ஷனாக இருந்ததுன்னா அந்த யூடியூப் சேனலோட நேமு அண்ட் அதோட லிங்க்கு இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அவங்க அஃபென்ஸ் பண்ணதுக்கு ஆதாரமாக அவங்க ஸ்பாட்டில் என்னென்னலாம் எவிடன்சஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத தெளிவாக நீங்கள் எழுதலாம். ஒருவேளை உங்களை ஆல்ரெடி அவங்க வீடியோ பண்ணி போட்டுட்டா அந்த வீடியோவோட லிங்க்கையும் நீங்கள் சேர்த்து போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி அவங்க போட்ட அந்த வீடியோவால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இனிமேல் வரப்போகிற உங்களோட இழப்புகள் இது எல்லாத்தையுமே எளிமையாக சொல்லி விளக்கலாம். காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. வீடியோவையும் ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். நானும் 2 வருஷமாக மோட்டோ விளாகிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பண்ணுறதும் சட்டப்படி குற்றம்னு இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அப்படி பார்த்தா என்னையும் போலீஸ் பிடிக்கணும் தான். பட் that is not the case. And when I think about it, போலீஸ் நண்பர்கள் நம்ம பாதுகாப்புக்காக தான் இருக்கிறாங்க. கேரளத்து அரசாங்கமோ அவங்க காவல்துறையும் அவங்க மக்கள் மேலே, அவங்க இளைஞர்கள் மேலே வைக்காத நம்பிக்கையை தமிழக அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் நம்ம இளைஞர்கள் மேலே, நம்ம மக்கள் மேலே வச்சிருக்கிறதுனால தான் இன்னும் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கணும். மூவியில் வர மாஸ் டைலாக்ஸுக்கு ரீல்ஸ் போடுறதுக்காக, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஏற்றுறதுக்காக, லைக்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்காக வேகமாக வண்டி ஓடுறத பார்த்தா ஈரக்கொலையே நடுங்குது. ரீசெண்டாக ஒரு பையன் செத்தே போயிட்டான்ப்பா. தமிழக அரசு இதுக்குள்ளே தலையிட்டு ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஷோக்கு. ஸோ கவனமாக ஓட்டணும், அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி ஓட்டணும். அண்ட் அனுமதி இல்லாமல் மற்றவங்கள வச்சு கண்டென்ட் எடுக்கக்கூடாது. அவங்க அனுமதி இல்லாமல் அதை வலைத்தளங்களில் பகிரவும் கூடாது. நம்ம பசிக்கு கோழியை கொல்றதுக்கும் நம்ம பசிக்கு ஒரு கோழையை கொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொறுப்பாக இருந்தால் அரசு கண்டுக்காமல் போயிடும். ஆனால் அரசு தலையிட்டா அப்புறம் எல்லாம் தராசில் நிற்கிற நிலைமை தான். இது யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களோ இல்லையோ
பொறுப்பா இருங்க. இப்படிக்கு சில வருத்தங்களுடன் என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். நான் வந்து 90 km/h மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். சத்தமா நான் வந்து 90 km மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். நான் வந்து ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். அழகா ஒரு பொண்ணு போச்சுன்னா சைட் அடிக்க மாட்டேன். கோடிக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல, பாதி பேராவது மாட்டேன்னு சொல்லுங்க, ஒருத்த கூட சொல்லவே இல்லை. சரி ஓகே பாய்ஸ், எல்லாம் வண்டி எடுங்க. 3வது பாயிண்ட்டுக்கு யாரும் ரைடே வர மாட்டேன்றானுங்க.